ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? am I audible? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம். எப்படி வந்து பட்ஜெட்டோட வரவு செலவு கணக்குலாம் இருக்கு, இந்தியாவோட பட்ஜெட்டோட வரவு செலவு கணக்குலாம் இருக்கு. ஸோ டைரக்ட் டேக்ஸோட ஷேர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்டைரக்ட் டேக்ஸோட ஷேர் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நிறைய வரி வந்து விதிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது வந்து புரியுது. அது இல்லாம வந்து ஒரு ரூபா வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எத்தனை பைசா வந்து எப்படி போகுது, எங்கெல்லாம் வருது, அங்க இருந்து எங்கெல்லாம் வருது, எங்கெல்லாம் போகுது பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த வீடியோவை நம்மளோட லைவ் இதுல வந்து இருக்கும், ஒரு எடுத்து பார்த்துக்கங்க பார்க்காதவங்க. சரிங்களா? இப்போ அடுத்த மாடல் போயிடலாம். சரிங்களா? இந்த மாடல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக யூனியன் பட்ஜெட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பட்ஜெட் எதுக்காக பார்க்குறோம்? ஒரு 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 ஓவர் வியூக்காகவும் நம்ம கண்ட்ரில எல்லாம் போறாங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு வேணும். நம்ம வீடு எப்படி நம்மளுக்கு சார். வந்து முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு கண்ட்ரியும் நம்மளுக்கு முக்கியம் தான். வீட்டுல வந்து நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எஸ் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா இல்ல கிளியரா இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா வாய்ஸ் இல்ல பிரேக் எஸ் ஆகுதா? சார். சார் கேட்குது. ஓகே ஓகே ஓகே. எதா இருந்தாலும் நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து பிபிடி எடுக்கும்போது நீங்க சாட் பாக்ஸ் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால எப்பவுமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வீட்ல எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம வந்து குடுப்போமோ இந்த வரவு செலவு கணக்குலாம், அதே மாரி நம்ம நாட்டோட வரவு செலவு கணக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம அடிப்படை உரிமையும் சரி, நம்மளோட கடமையும் சரி. சரிங்களா? ஸோ அதுபடி தான் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸா அவங்க கொண்டு வருவாங்க. அது நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ்ல வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சிலயுமே வந்து என்னது நேஷனல் ஸ்கீம்ஸ், நேஷனல் இத பத்தி வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து பட்ஜெட்ல வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. இது கிறிஸ்ப். கண்டிப்பா பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். எங்க மிச்சதாச்சும் வந்து தேடி தெரிஞ்சு படிக்கணும். இது வந்து கவர்மெண்டோட டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. அதனால கண்டிப்பா இந்த கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ல இருந்து எல்லா எக்ஸாமுக்கும் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சீரியஸா வந்து பட்ஜெட்டும் இதுவும் முடிக்க போறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேயும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து டெய்லியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கோர்ஸ் பிளான். ஸோ நீங்களும் ரெகுலரா அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்ல அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இது வந்து இழுத்து போட்டுட்டு போக வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி வந்து இத அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ அதனால வந்து யாருக்கும் எந்த இதுவும் இருக்காது. மார்னிங் 6:30னால கொஞ்சம் யாரு வந்து சீரியஸா ஸ்டூடண்ட்டோ அவங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ போலாமா? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் இந்த மாடல்ல. சரிங்களா? ஸோ குளோபல் எக்கானமி பார்த்தீங்கன்னா, வைல் பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் இஸ் ஸ்டில் இன் த கிரிப் ஆஃப் பாலிசி ஆஃப் அன்சர்டைன். சரிங்களா? குளோபல் எக்கானமி வந்து ஓரளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிகவர் ஆயிட்டு வருது. இருந்தாலுமே வந்து நிறைய பாலிசில வந்து அன்சர்டன்சி இருக்கு. மாத்தி மாத்தி பாலிசி இதாகுது. அதே மாதிரி அசெட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது. பொலிட்டிக்கல் அன்சர்டன்சி எல்லா இடத்துலயும் வந்து இப்போ எலெக்ஷன்ல வந்து ஃபார் ரைட் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. நிறைய விஷயம் நடக்குது. ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன் கன்டினியூ டு போசஸ் சிக்னிஃபிகன்ட் டவுன் ரிஸ்க் ஆஃப் growth அண்ட் அப்சைட் ரிஸ்க் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஷிப்பிங் டிஸ்ரப்ஷன்ஸ்னா இந்த ரெட் சீல வந்து யெமன் ஹூத்திலாம் வந்து அடிக்கிறாங்கல்ல. இதுல நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. சரிங்களா? அதனாலுமே வந்து வார்னாலுமே வந்து என்னது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து என்னது இன்ஃபிளேஷனும் பணவீக்கமும் அது அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்தியாஸ் எக்கனாமிக் growth continues to be the shining exception. எல்லாத்துலயும் வந்து இந்தியாவோட எக்கனாமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் இஸ் மூவ் டுவார்ட்ஸ் 4% டார்கெட் அண்ட் கோர் இன்ஃபிளேஷன் கரண்ட்லி 3.1. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னது 4 இப்போ வந்து இன்ஃபிளேஷனுக்கு ஒரு ஆர்பிஐ வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் இருந்தா ஓகே, பணவீக்கம் இது வந்து நார்மலா வரக்கூடியது. இது இது தாண்டி போச்சுன்னா வந்து பிரச்சனை. அப்படிங்கிற மாதிரி தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம். நம்ம வந்து 4% கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் கோர் இன்ஃபிளேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ஃபியூயல் சேர்த்து வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 3.1 வருது உங்களுக்கு. வி நீட் டு ஃபோக்கஸ் 4 மேஜர் கேஷ் நேம்லி 4 விஷயங்களை நம்ம வந்து மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா கரீப்னானது புவர். சரிங்களா? ஹிந்தி வேர்டு கரீப்ங்கிறது. சரிங்களா? அது மகிழாயின்னா உமன். அது யுவானா யூத். அது அன்னதத்தா அப்படின்னா வந்து ஃபார்மர். அண்ணா அப்படின்னு சொன்னா சாப்பாடு போடுறவங்க யாரு? ஃபார்மர்.
இந்த 4 பேத்தையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எஸ் சார். ஸோ 9 ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஜெனரேட்டிங் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? 9 ப்ரையாரிட்டிஸ் இருக்கு முக்கியமான இடங்கள். அதுல வந்து நம்ம என்னது ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அக்ரிகல்ச்சரோட தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங் கொண்டு வரணும். இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் இதுல வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொண்டு வரணும். சோஷியல் ஜஸ்டிஸும் எல்லாத்தையும் கொண்டு வரணும். மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், அர்பன் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ். இந்த 9 விஷயங்கள் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி 1 ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல எல்லாம் பண்ணலாம். இது வந்து டார்கெட். ஸோ இது கொண்டு வரக்காக நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அக்ரிகல்ச்சர்ல புதுசா என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் செட்டப் இஸ் அண்டர்டேக்கன் டு பிரிங் ஃபோக்கஸ் ஆன் ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெவலப்பிங் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ். சரிங்களா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, கம்மி இதில் வந்து அதிகமான மகசூல் தர மாதிரியும், அதே மாதிரி வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு விதைகளும் நெற்களும் நம்ம வந்து புதுசாக உருவாக்கணும். ஃபண்டிங் வில் பி ப்ரொவைடட் இன் சேலஞ்ச் மோட் இன்க்ளூடிங் த பிரைவேட் செக்டர். சரிங்க, இதுக்காக வந்து பிரைவேட் செக்டருக்கும் நம்ம என்ன செய்யறோம், ரெடி ஆகிறோம். ஃபண்ட் பண்றதுக்காக அவங்க இது செய்யலாம். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல நிறைய இன்னோவேட்டிவா நிறைய விஷயம் கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டா இருக்கும். டொமைன் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் போத் கவர்மெண்ட் அண்ட் அவுட் சைட் வில் ஓவர்சீ த கண்டக்ட் ஆஃப் சச் ரிசர்ச். கவர்மெண்ட்ல இருந்த ஆளும் வெளியில ஹையர் பண்ணி இதுக்குன்னு ஒரு ஆளும் இந்த ரிசர்ச்சருக்குலாம் வந்து ஓவர் வியூ பண்ணுவாங்க. இந்த ரிசர்ச் நடக்கிறது விஷயத்துல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது நியூ ரிலீஸ் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். ஸோ இது வரைக்கும் வந்து 109 ஹை yield அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் 32 ஃபீல்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் வில் பி ரிலீஸ் ஃபார் கல்டிவேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்போம். புது புது வெரைட்டி சீட்ஸ், புது புது வெரைட்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னோவேட்டிவா ஹைபிரிட் ஒரு ஜீனை மாற்றியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணியோ நம்ம என்ன செஞ்சிருப்போம், கொண்டு வந்திருப்போம். இப்போ கிரீன் ரெவல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஹை yield வெரைட்டிஸ் பிளஸ் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பிளஸ் இரிகேஷன் மூணுமே சேர்த்தனால தான் நம்ம வந்து என்னது பசுமை புரட்சி கொண்டு வந்த முடிஞ்சு. அதே மாதிரி வந்து அப்பத்துல இருந்து ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் பேங்க் இதுல. ஆனா வந்து அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஃபார்மர்ஸ் கொடுத்துரும் வந்து நிறைய விஷயம் கொடுத்துரும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் குழம்பிடுவாங்க. ஏதாச்சும் சில விஷயங்களை வந்து அப்ரூவ் பண்ணி அதை ட்ரையல் பண்ணி அப்புறம் தான் கொண்டு வருவோம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், ரிலீஸ் நியூ வெரைட்டிஸ் வந்து தருவோம். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய வளரக்கூடிய ஒரு நெற்கதிரா ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஃபார்மர்ஸ்க்குன்னு சொல்றாங்க. நேச்சுரல் ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 2 years 1 crore farmers across the country will initiate to natural farming. சரிங்களா? இயற்கை முறை விவசாயத்துல வந்து 1 கோடி மக்களை வந்து நாங்க உள் புகுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சப்போர்ட்டட் அண்ட் சர்டிபிகேஷன் அண்ட் பிராண்டிங். அவங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கப்படும், பிராண்டிங் கொடுக்கப்படும். இது மூலமா என்ன ஆகும், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்டிபிகேஷன்ல கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைச்சுன்னா அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ல உங்களுக்கு ஆர்கானிக் மூலியமா இருக்கும்போது நல்லா வந்து விலை போகும். சரிங்களா? இதனால விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா லாபம் வரும் உங்களுக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் வில் த்ரூ த சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வில்லிங் கிராம பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ சயின்டிபிக் மூலியமா கிராம பஞ்சாயத்து மூலியமா இது வந்து லான்ச் பண்ணப்படும். 10,000 நீட் பேஸ்ட் பயோ இன்புட் ரிசோர்சஸ் சென்டர்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ் ஃபார் த பர்பஸ். சரிங்களா? இது பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்னா உங்களுக்கு என்னன்னா வந்து சரி இப்போ வந்து நம்ம வந்து நாற்று நடுறோம் அப்படின்னா அதுக்குண்டான உரம் வேணும். அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து எல்லாமே தேவைப்படுது. அதெல்லாம் வந்து கொண்டு வரக்காக பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 10,000 பயோ ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அது மூலியமா என்ன செய்வாங்க, பக்கத்துல இருக்க ஃபார்மர்ஸ்லாம் அங்க போய் எல்லாமே வாங்கிக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி மிஷின் ஃபார் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட். பல்சஸுக்கும் ஆயில் சீடுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் மிஷின் கொண்டு வராங்க. சரிங்களா? அச்சீவிங் செல்ஃப் சஃபிஷியன்சி தண்ணி பிறகு பல்சஸ் அண்ட் ஆயில் சீட் கவர்மெண்ட் வில் ஸ்ட்ரெங்தன் தட் ப்ரொடக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் மார்க்கெட்டிங். சரிங்களா? அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்டோரேஜ் பண்றதுக்கும் அது மார்க்கெட் பண்றதுக்கும் கவர்மெண்ட் உதவும். A strategy is being put in the place to achieve Atma Nirbharata for oil seeds, such as mustard. Oil seedல என்ன இருக்கு, மஸ்டர்டு, கிரவுண்ட் நட்டு, சிசம், சாயில் பீன், சன்ஃபிளவர். இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி ஆத்ம நிர்பர்னா பாரதா வந்து நம்மளை வந்து தற்காக்கணும். நம்ம வந்து யாரும் வெளிநாட்டுல போய் வந்து கையேந்தாம நம்மளோட விஷயத்துக்கு தேவையை நம்மளே வந்து இது பண்ற மாதிரி. சரிங்களா? இது வந்து அந்த ஆயில் சீட்ஸ்ல வந்து கொண்டு வரக்காக நம்ம பண்றோம். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சா? இந்த 4 பாயிண்ட் புரிஞ்சா? 4 டாபிக் புரிஞ்சா? சார். ஓகே.
அடுத்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயின் சரிங்களா. லார்ஜ் ஸ்கேல் கிளஸ்டர் என்னன்னா கூட்டமா இருக்கிறது சரிங்களா. இப்படி இப்படி இருக்கும் சரிங்களா. இது கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் வெஜிடபிள் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி உருவாக்கப்படும் மண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வில் டெவலப்டு க்ளோசர் டு மேஜர் கன்சம்ஷன் சென்டர். எங்க வந்து அதிகமா வந்து வெஜிடபிள் போதோ அது பக்கத்துல வந்து அந்த மண்டிகள் அமைக்கப்படும். கவர்மெண்ட் வில் ப்ரோமோட் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபார் வெஜிடபிள் சப்ளை செயின்ஸ் இன்க்ளூடிங் கலெக்ஷன், ஸ்டோரேஜ், லிங்க், மார்க்கெட்டிங். எல்லாத்துக்கும் வந்து ஊக்குவிக்கப்படும். யாரை ஊக்குவிக்கப்படுவாங்க? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், கோஆபரேட்டிவ் சர்வீசஸ், ஸ்டார்ட் அப்ஸ் புதுசா அதுல கொண்டு வருவாங்களா அவங்களுக்குலாம் வந்து என்ன செய்வாங்க? லோன் தந்தோ ஏதோ ஒரு விஷயம் மூலமா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டலா வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட் will facilitate implementation of digital public infrastructure சரிங்களா. இன் அக்ரிகல்ச்சர் கவரேஜ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் their lands in 3 years சரிங்களா. இப்போ இந்தியாவில் கூடிய எல்லா ஃபார்மர்ஸோட பேரு, அவங்களுக்கு என்ன நிலம், எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில சேவ் பண்ணப்படும். அவங்களுக்கு ஐடி கார்டு மாதிரி தர மாதிரி சரிங்களா. 3 வருஷத்துக்குள்ள எல்லாமே கவர் பண்ணப்படும். 2024-25 பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கிராப் சர்வே ஃபார் கரீஃப் யூசிங். இப்போ வந்து கரீஃப், அப்புறம் ரபி, ஜைதுன்னு சொல்லிட்டு 3 வகையான பருவ காலம் இருக்கு. சவுத் இந்தியால ஜைது இல்ல, வாட்டர் மிலன் இதெல்லாம். மிச்ச கரீஃப், ரபி சீசன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பயிர்கள் வந்து இது பண்ணப்படும். கரீஃப் காலகட்டம் அப்படின்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் வர்றது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்னெல்லாம் பயிர்கள் விளையுமோ அதுக்கெல்லாம் வந்து டிஜிட்டலா வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, சர்வே எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. வில் பி டேக்கன் அப் டு 400 டிஸ்ட்ரிக்ட். இந்த 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 வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்கு 400 டிஸ்ட்ரிக்ட்ல கரீப் கிராப்போட சர்வே மட்டும் எடுத்து அதை வந்து சேவ் பண்ணி வைக்கப்படும். Details of 6 crore farmers and their lands will be brought into farmers and land registries கொண்டு வரப்படும். Issuance of Jan Samarth based Kisan credit cards will be enabled in 5 states சரிங்களா. கார்ட்ஸ், கிசான் கிரெடிட் கார்டு, கிசான்னா ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் கார்டு. இப்போ நம்ம யூஸ் பண்றோம் கிரெடிட் கார்டு, அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது அந்த கார்டு இருக்கும். அதை கொண்டு போய் நீங்க என்ன செய்யலாம், அதுல வந்து காசு போட்டு வச்சிருப்பாங்க யாரு, கவர்மெண்ட். அந்த கார்டு எடுத்து போய் நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த பயோ ரிசர்ச் சென்டர்லயோ இல்ல மற்ற கடைகளையோ, அதாவது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் தேவையான பொருட்கள் வாங்க கடையில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வாங்க முடியும். இது வந்து அக்ரிகல்ச்சர் பொருள் மட்டும் தான் வாங்க முடியும் தவிர நம்ம சொந்த தேவைகள்லாம் வந்து பூர்த்தி செய்ய முடியாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Government will bring out national cooperation policy for systematic, orderly, all-round development of cooperative sector. Cooperative sector தெரியுமா உங்களுக்கு? ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஊர், அமுல் வந்து கோஆபரேட்டிவ் தான், இனிஷியேட்டிவ் தான். என்ன செய்வாங்க, ஒரு ஊரை பிடிச்சிக்குவாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பாலையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து நெகோசியேஷன் பண்ணுவாங்க பிரைவேட் கம்பெனிக்காரங்க கூட சரிங்களா. இப்போ வந்து பிரைவேட் கம்பெனிக்காரன் தனித்தனியா இண்டிவிஜுவலா இது பண்ணா அப்படின்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதனால மொத்தமா ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, நெகோசியேஷன் பண்ணி அந்த மொத்தத்தையும் வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் கோஆபரேட்டிவ். 4-5 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறதா கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் செக்டர் வரக்காக கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், எல்லா விதத்திலையும் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? sir. ஓகே ஓகே. அது பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் சரிங்களா. அதே மாதிரி இன்சென்டிவ் கொடுக்கப்படும் சரிங்களா. ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங். இப்போ அக்ரிகல்ச்சர் முடிஞ்சா அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்ல போகலாம். ஸ்கீம் ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், இப்போதான் புதுசா வந்து வேலைக்கு வராங்க அப்படிங்கிறவங்களுக்கு. The scheme will provide 1 month wage to all persons newly entering workforce in all farmer sector சரிங்களா. ஃபார்மல் செக்டர்னா வந்து கவர்மெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட ஒரு அங்கீகாரப்பட்ட நிறுவனத்தில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்போ சம்பளம் தருவாங்க, மாச கடைசியில் தான் சம்பளம் தருவாங்க. இப்போ புதுசா ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வேற வெளியூர்ல போய் தங்க வேண்டியதா இருக்கும், நிறைய செலவு இருக்கும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து முன்னாடியே கவர்மெண்ட் உங்களுக்கு தந்துருவாங்க சரிங்களா. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 1 month salary in 3 installment for the first timers employees registered in the EPFO will be up to 15,000. 15,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு EPFO ல அந்த இது பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆஃப் இது சரிங்களா. அதுல இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு தரப்படும் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல. Eligibility limit will be salary of rupees 1 lakh per month. The scheme expected to benefit to எலிஜிபிலிட்டி வந்து 1 லட்சத்துக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லிமிட் வந்து 1 லட்சம் தான். 1 லட்சத்துக்கு தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு தர மாட்டாங்க. 1 லட்சம் வாங்குற அளவுக்கு நீங்க சம்பளத்தில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்னது இந்த இது தரப்படும் 15,000 சொல்லிட்டு சரிங்களா, 3 இன்ஸ்டால்மெண்ட்ல. ஸோ பெனிஃபிட் 210 lakh யூத்துக்கு சரிங்களா, கவர்மெண்ட் தராது சரிங்களா. ஸ்கீம் பி பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. The scheme will be incentivize additional employment in the manufacturing sector linked to employment for first time employees. இப்பதான் நீங்க படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படும்
இன்சென்டிவ்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஸ்பெசிஃபிக் ஸ்கேல் ஆஃப் டைரக்ட்லி போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர். சரிங்களா? இது வந்து என்னது, நீங்க உங்களை வந்து ஹையர் உங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்படும் வித் ரெஸ்பெக்ட் டு இபிஎஃப்ஓ கண்ட்ரிபியூஷன். இபிஎஃப்னா இல்ல, நீங்க சம்பளம் வாங்குறதுல புடிச்சு வைக்கப்படும். சரிங்களா? அது பின்னாடி தரப்படும். சரிங்களா? வயசானதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 4 years ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் the scheme is expected to benefit 30 lakh youth entering employment under employer. சரிங்களா? சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? This employer focus scheme will cover additional employment in all sectors. All additional employment with a salary of 1 lakh per month will be counted. சரிங்களா? So 1 lakh per month salary கொடுக்குறவங்களுக்கு இதாகும். Government will reimburse the employer up to 3,000 per month in 2 years with towards the EPF contribution to each additional employee. ஒவ்வொரு அடிஷனலா இங்க எம்ப்ளாயி ஹையர் பண்றீங்க, எம்ப்ளாயர்னா யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க எம்ப்ளாயர், எம்ப்ளாயினா நீங்க வேலை செய்யறது. சரிங்களா? ஸோ அடிஷனலா நீங்க எந்த அளவுக்கு ஆள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு இன்சென்டிவ் தரும். இப்போ வந்து எதுக்காக, இப்போ வந்து கட் ஷார்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஆள் வேண்டாம்னு சொல்லி பற்றாக்குறையினால, ஃபண்ட் இல்லாதனால. ஸோ நீங்க ஃபண்டுக்கு பயப்படாதீங்க, நாங்க வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்க வந்து ஆளுகள் எடுங்க அப்படின்னு சொல்றது தான் கவர்மெண்டோட அஷூரன்ஸ். த ஸ்கீம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்சென்டிவைஸ் அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் 50 lakh பர்சன். 1 லட்சம் எம்ப்ளாயர் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்க, இப்போ வந்து 50,000 எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஃபண்டு தான் கவர்மெண்ட் தராங்கல்ல, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. புரிஞ்சா? பாருங்க, எம்ப்ளாயி லிங்க்டு ஸ்கீம்ல பாருங்க. சரிங்களா? என்ரோல்மெண்ட் டியூரேஷன் 2 இயர்ஸ்க்கு, எக்ஸ்பெண்டிச்சர் 3 இயர்ஸ்க்கு, பெனிஃபிட் 210 லேக். இதுல சென்ட்ரல் அவுட்ல இருந்து 23,000 கோடி இருக்கும். ஸ்கீம் பி பல்க் ஹைரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் மேனுஃபேக்சரர். பல்க் ஹையர் பண்ணும்போது இந்த மாதிரி தருவோம். சரிங்களா? ஜாப் கிரியேஷனுக்கு இதெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க காசு. சரிங்களா? இப்போ 2,000 கோடி வந்து இது ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? பெனிஃபிட் 410 லட்சம் மக்கள் வந்து இதெல்லாம் என்ன செய்வாங்க, பயனடைவாங்க. இதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த அளவுக்கு மைண்ட்ல நிக்காது. ஆனா இந்த மாதிரி பிபிடியோட படிக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம காசு வந்து ரிவைஸ் பண்றது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ். கவர்மெண்ட் வில் ஃபெசிலிட்டேட் ஹையர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் த்ரூ செட்டிங் அப் ஆஃப் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். சரிங்களா? ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல என்னது ஹாஸ்டல்ஸ் இருக்கு உமன்ஸ்க்கு. சென்னையில வந்து சூப்பரா வந்து ஹாஸ்டல்ஸ் செயல்படுது. சரிங்களா? உமன்ஸுக்கு கம்மி காசுல வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இவங்களும் என்ன செய்யறாங்க, இந்தியா லெவல்ல இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி உமன்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல்ஸ். ஏன்னா உமன்ஸ் வந்து அன்சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவன் ஒரு கம்மி விலையில ஒரு நல்ல நெசசரியா ஒரு தேவையான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு நல்லா இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. In addition to the partnership will seek to organize women-specific skilling programs and promotion of market access, women self-help group enterprises. சரிங்களா? ஸோ சுய தொழில் வேலைவாய்ப்பு இருக்குல்ல, மகளிர் சுய உதவிக்குழு, அது மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் உமனுக்காக பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அவங்களுக்கு வேலை கற்றுத் தர்றது. நியூ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் ரெண்டுமே கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொன்னா வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம் அண்டர் பிஎம் பேக்கேஜ் வில் பி ஸ்கில்லிங் கொலாபரேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி என்ன செய்வாங்க, நிறைய விஷயங்கள் ஸ்கில்லிங் கொண்டு வருவாங்க. இல்ல 20 lakh யூத் வில் பி ஸ்கில்ட் ஓவர் 5 years பீரியட். 20 லட்சம் யூத் என்ன செய்வாங்க, 5 வருஷத்துல அவங்களுக்கு ஸ்கில் கொடுக்கப்படும். 1,000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வில் பி அப்கிரேடட் இன் ஹப் அண்ட் ஸ்போக் அரேஞ்ச்மெண்ட் வில் அவுட்கம் ஓரியன்டேஷன். சரிங்களா? இண்டஸ்ட்ரி ஐஐடிஸ் வந்து உங்க ஐடிஐஸ் வந்து சரிங்களா அவங்களுக்கு தரம் உயர்த்தப்படும் சொல்றாங்க. கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் டிசைன் வில் பி அலைன் டு த ஸ்கில்ஸ் நீட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் நியூ கோர்சஸ் வில் பி இன்ட்ரோடியூஸ். இப்பெல்லாம் வந்து பழைய நாங்களா படிக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கும்போது பழைய காலத்தை தான் வச்சு படிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப என்ன தேவை, இப்ப என்ன சாஃப்ட்வேர்ங்கிறத நம்ம வந்து படிக்க முடியாது. ஆனா வெளியே வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இப்ப இருக்கிறதா வந்து கேட்பாங்க தவிர பழைய காலத்துல வேஸ்டா போயிடும். ஸோ இப்ப என்ன இருக்கோ அது ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஸ்கில்லிங் ஆஃப் ரோல். Skilling of loans. The model skill loan scheme will be revised to facilitate loan up to 7.5 lakh with the guarantee form of government to promoted fund. சரிங்களா? ஸோ 7.5 lakh வரைக்கும் லோன் கொடுக்கப்படும். சரிங்களா? This measure is expected to help 25,000 students per year. சரிங்களா? எவ்ரி இயர் வந்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இது இதாகும்னு சொல்றாங்க. எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் லோன்ஸ் அப் டு 10 lakh வந்து கொடுக்கப்படும் ஃபார் ஹையர் எஜுகேஷன் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன் அனௌன்ஸ். E-voucher for this purpose will given directly to 1 lakh students every year with the annual interest of 3% ஆஃப் த லோன் அமௌண்ட். சரிங்களா? 3% வட்டியோட உங்களுக்கு இ வவுச்சர்ஸ் கொடுக்கணும். அது கொண்டு போய் நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டியூஷன்ல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. ஓகேவா?
அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த மாடல் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் சார். ஓகே. ஸோ இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நம்ம. நாளை இப்போ திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து 1 ஹவர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி வந்து இனி ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை இருக்கிறனால நம்ம சீக்கிரத்துல முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் வேலை இருக்கும், நம்மளுக்கும் வேலை இருக்கு. மண்டேயோ டியூஸ்டேலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபுல் ஃப்ளெஜ்டா நம்ம கொண்டு போகலாம் 1 ஹவர் டிஸ்கஷன். சரிங்களா? ஓகேவா? இது ஓகேவா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இல்லை ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வரணுமா? மற்றவங்களுக்கு ராசிகா, முஜீபுர் ரஹ்மான் ஓகேவா? ஃபிர்தோஸ் எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே. எஸ் சார். ஓகே 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 ஓகே. சரிம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ.